ஹாய் காரைக்குடி சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்மா காலனி சயின்ஸ் பிளாக் தாண்டறதுக்கு முன்னால் ஒரு வேகத்தடை இருக்குது. அங்கே தான் ஒரு பழக்கடை இருக்குது. அங்கே தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ கேட்க போகிறோம். வாங்க, கண்டிப்பாக கேட்போம். சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகேயா, இந்த வியாபாரம் பண்ணணும் நோக்கம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இது நம்ம பழக்கடையில் வேலை செஞ்ச அனுபவத்தை வச்சு நம்ம பண்ணணும் தனியாக. ஓகே, இதனால உங்களுக்கு லாபம்லாம் வருதா? எப்படி ஹாப்பியாக இருக்குது அந்த தொழில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு? ஹாப்பியாக இருக்க இல்லையே, செஞ்சு தானே ஆகணும். சரி சரி. இந்த மழை வெயில்லாம் எப்படி அந்த பழங்கள்லாம் வந்து கெடுமா கெடாதா? அந்த கெடுற பழத்தெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கெடுற பழத்தை நம்ம க்ரோ பண்ணுறத ஓகே, மாட்டுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கய்யா. இப்போ அதுகளுக்கு தான் போடுவோம். அப்புறம் நம்ம வேலையை போட மாட்டோம். சரி, ஓகே. இந்த நல்ல மனசுக்கே உங்களுக்கு வியாபாரம் கண்டிப்பாக நடக்கும். இதில் லாபம்லாம் ஈட்டுறீங்களா? நல்லா உங்களுக்கு குடும்பம்லாம் ஹெல்த்தியாக இருக்கா? அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகேங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரூட் ஷாப்புக்கு தான் வந்தோம். கரெக்டாக நம்ம பர்மா காலனி நம்ம சயின்ஸ் பிளாக்கிட்ட கரெக்டாக வேகத்தரைக்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரூட் ஷாப்பு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கே பார்க்கையில் அப்படியே சாப்பிடும் போல இருக்குது. சீத்தாப்பழத்துலேருந்து மாதுளை எல்லாமே இருக்குது. வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸ் வந்து லைஃப்பில் எல்லா மனுஷங்களும் சாப்பிட்ற ஒரு பொருள் தான். ஆனால் மேலும் நீங்கள் சாப்பிடுங்க, அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா பிவிஆர் பழக்கடை நமக்கும் ஸ்பான்சர் பண்ணார். ஐயா மனசுக்காக அந்த வியாபாரம் மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து காரைக்குடி மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவோட பையன் தான். ப்ரோ, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ? ப்ரோ, நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. இப்போ அங்கே தான் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கேன். அப்பாவோட சப்போர்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக எல்லா பசங்களுமே வந்து அப்பா கூட சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பல கடையில் அப்பாக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் நம்ம வந்து ஒரு சிறிய தொழில் பண்ணாலும் பிஸ்னஸ் தான். எல்லாருமே முடிஞ்சளவு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவோட பையன் தான். ப்ரோ, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ? ப்ரோ, நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. இப்போ அங்கே தான் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கேன். அப்பாவோட சப்போர்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக எல்லா பசங்களுமே வந்து அப்பா கூட சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பல கடையில் அப்பாக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் நம்ம வந்து ஒரு சிறிய தொழில் பண்ணாலும் பிஸ்னஸ் தான். எல்லாருமே முடிஞ்சளவு பிஸ்னஸ் பண்ணுங்கள்.